ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்ணே, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன யோசிக்கிற? இல்லங்க மாமா, நான் யோசிச்சது உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமாங்கிறதுக்காக இல்ல. இந்த விஷயத்தை எப்படி சொல்ல ஆரம்பிக்கலாம் தான் யோசிச்சேன். நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்த சொல்லிடுறேங்க மாமா. பெரியத்தா எனக்கு செஞ்ச துரோகத்தை நானும் மறக்கல, பெரியத்தா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நீங்களும் மறக்கல. அந்த துரோகம் தீராத கரையா நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளால பெரியத்தான சரி பண்ணவே முடியலங்க மாமா. என்ன சொல்ற? பெரியத்தா மேல நமக்கு ஏற்கனவே கோபமும் வெறுப்பும் இருக்கிறதுனால அவரை சமாதானப்படுத்தி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்காம அவரோட சண்டை போட்டு நம்மளோட வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் மாமா. இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே அடிப்படை காரணம் இதுதான் தோணுது மாமா. அப்படி இல்ல கண்ணே. இல்லங்க மாமா, இருங்க. நமக்குள்ள இருக்கிற உண்மைய நம்ம முதல்ல ஒத்துக்கணும். கொஞ்சம் மனசை விட்டு வெளிப்படையா பேசலாமா மாமா? என்ன கண்ணு இப்படி கேக்குற? தாராளமா என்ன பேசணும் பேசுகண்ணு. சரிங்க மாமா. யோசிச்சு பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே உங்க மனசு சின்னத்தான உங்க புள்ளையாவும் பெரியத்தான அத்தையோட புள்ளையாவும் பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரிவு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமே. சரி கண்ணு, நீ சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த சரவணன் பையன் தானே. அவ்வளவு திருட்டுத்தனம், மொள்ளமாரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், உலகத்தில் இருக்க அவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்ணிருக்கான். ஆனா சின்னவன் நான் சொன்னதை கேட்டு நேர்மையா நடந்திருக்கான். நேர்வழியில் நடக்கிறவனும் அயோக்கியத்தனம் பண்றவனும் ஒன்னாயிடுவானா? புத்தியாலையும் குணத்தாலையும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கும் போது நான் மட்டும் இப்படி பிரிச்சு பார்க்காம இருக்க முடியும்? அதுல என்ன தப்புங்கிற? தப்புதான் மாமா. அவங்க ரெண்டு பேரும் வேற வேறையா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அவங்கள அப்படி பார்த்திருக்க கூடாது மாமா. ரெண்டு பேருமே ஒண்ணுதான் நீங்க நினைச்சிருக்கணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே உங்க புள்ளைங்க. சின்னத்தா உங்க பேச்சு மதிச்சு நடக்கிறவரா இருக்கலாம், பெரியத்தா உங்க பேச்ச மதிக்காம எதிர்த்து நடக்கிறவராவும் இருக்கலாம். ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே நீங்க தான் மாமா அப்பா. சின்னத்தாங்கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் நீங்க பெரியத்தாங்கிட்டயும் இருந்திருக்கணும். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க மாமா, நீங்க அப்படிதான் இருந்தீங்களா? சின்னத்தானுக்கும் பெரியத்தானுக்கும் புத்தி வர குணம் வரன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு என்னவோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே புத்தியோட குணத்தோட இருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே உங்களோட ரத்தம் மாமா. அப்புறம் எப்படி மாமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இருக்கும்? நீங்க சொல்றதுதான் சின்னத்தா இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி பெரியத்தானும் கேட்பாருங்க மாமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்ற விதத்துல சொன்னா பெரியத்தானு கண்டிப்பா உங்க பேச்ச கேட்பாருன்னு என் மனசுக்கு படுது மாமா. என்ன சொல்ற? அவங்கிட்ட போய் என்ன பேச சொல்றியா? ஆமாங்க மாமா. எந்த காரணத்தை கொண்டு பெரியத்தானுக்கும் ரம்யாக்கும் கல்யாணம் நடந்துடக்கூடாது. ரம்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடவே கூடாது. அப்படி அவ வந்தானா இந்த வீட்டோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போயிடும் மாமா. அவ்வளவு ஏன் இந்த வீட்டோட ஒவ்வொரு செங்கலையும் தனித்தனியா எடுத்து உடைச்சு தூக்கி போட்டுருவா. இது எல்லாம் நடக்காம இருக்கணும்னா நீங்க பெரியத்தாங்கிட்ட பேசிதான் ஆகணும். அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதுன்னு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறது இல்ல. ஏன்னா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க போறதே இல்ல. என்ன மாமா பேசுறீங்க? நீங்க நடத்தி வைக்கலனா இந்த கல்யாணம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். நான் ஆணித்தனமா அடிச்சு சொல்றேன், 100% இந்த கல்யாணம் நடக்கும். இப்ப இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி காட்டின மாதிரி அந்த ரம்யாவும் அத்தையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடத்துவாங்க. கண்ணே, நடத்திட்டு போட்டு கண்ணு. கல்யாணத்தை நடத்திட்டு இந்த வீட்டுக்கு தானே வருவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். எங்கேயோ போய் எக்கட கெட்டு போட்டும். எனக்கு என்ன? எதுக்குங்க மாமா அவ்வளவு தூரம் இந்த பிரச்சனைய விடணும்? முள்ளு மரம்னு தெரிஞ்சுட்டா அதை அப்பவே வெட்டி வீசி எரிஞ்சிடணும்னு நீங்க தானே மாமா சொல்லுவீங்க. இத நீங்க ஆரம்பத்திலேயே வெட்டி வீசாம வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்றதுல என்னங்க மாமா நியாயம்? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க.
மனசு வச்சா முடியாதது எதுவுமே இல்லைன்னு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. அதே தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க மனசு வச்சு முயற்சி பண்ணா உங்களால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் மாமா. நீங்க பெரியத்தாங்கிட்ட பேசுங்க மாமா. மனசு விட்டு பேசுனா தீராத பிரச்சனையும் தீந்துராதாங்க மாமா. கண்ணு, அவன்கிட்ட என்ன பேசினாலும் பிரச்சனை தீராது கண்ணு. ஏன்னா அவன் காதுலயே வாங்கிக்க மாட்டான். நீங்க கேட்க வையுங்க மாமா. என்ன கண்ணு பண்ண சொல்ற? அவன் காலில் விழுந்து கெஞ்ச சொல்றியா என்ன? இல்லங்க மாமா, பெரியத்தான் ரம்யாவை கல்யாணம் பண்ணி மாலையும் கழுத்துமா வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு உங்க கால்ல விழக்கூடாதுன்னு சொல்றேன். உங்க மனசுல இருக்கிற எல்லா கோவத்தையும் வெறுப்பையும் தூக்கி போட்டுட்டு உங்க குடும்பத்துக்காக உங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போய் பெரியத்தான் கிட்ட பேசுங்க மாமா. தயவு செஞ்சு பேசுங்க. சண்முகம், அண்ணா சொல்ற மாதிரி சரவணன் கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கிறது நல்லதுன்னு எனக்கும் தோணுதுப்பா. ஒருவேளை நீ சரவணன் கிட்ட பேசி அவன் மனசை மாத்த முடியும்ன்ற நம்பிக்கை அண்ணத்துக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குப்பா. அதே மாதிரி நீயும் கொஞ்சம் நம்பி முயற்சி பண்ணுப்பா.